ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 30-31வது வசனத்தை வாசிப்போமே. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில நாம் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய வேதாகமத்தினுடைய பாடத்திற்குள்ளார நாம் கடந்து போவோம். இன்றைய நாளில நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின்படியே ஏசாயா 40வது அதிகாரத்துல 30வது வசனத்தை இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அப்போ இளைஞர்களுக்கு இளமை துடிப்பு ஜாஸ்தியா இருக்கும், அவர்களுடைய வேகங்கள் ஜாஸ்தியா இருக்கும், விவேகம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனாலும் அதற்கு அவங்களே சோர்ந்து போவாங்க, வாலிபரும் இடறி போவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நாம எல்லாருமே வீட்டு சபையை சேர்ந்து இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானசானம் பெற்று ஒவ்வொரு சீஷர்களும் சீஷிகளும் இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக தான் காத்திருக்கிறோம். கர்த்தர் வருவார்னு சொல்லி, மாராநாதா, அவர் சீக்கிரமாய் வாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். அவனா காத்திருக்கிறவங்க நாளுக்கு நாள் பலன் குன்றினவர்களாய் போவதற்கு வேதம் நம்மை எதிர்பார்க்கவில்லை. நாளுக்கு நாள் புது பலன் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறக்கத்தக்கதான தேவ பலனோடு கூட இருக்க வேண்டும் என்பதை வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. வசனம் நம்மை புடமிடுகிறது. கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள் அப்படின்றப்போ, அந்த செட்டை எடுத்து புது செட்டையோட சேர்ந்து கிளம்புறப்போ அந்த கழுகு ஓடினாலும் பறந்தாலும் நடந்தாலும் இளைப்படைந்து சோர்ந்து போகவே போகாது. அதே போல எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம இளைப்படைந்து சோர்ந்து போகாதபடிக்கு, ஏன்னா நான் விசுவாச வாழ்க்கையில நான் ஓடணும்னு நினைக்கிறேன், விசுவாசத்துல பற்றி கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலவைகள் கால தாமதமாகிறதுனாலயோ, ஒரு சிலவைகள் நான் எதிர்பார்க்கிற நேரத்துல நடக்காததுனாலயோ நான் சோர்ந்து போகிறவனாய் இளைப்படைந்தவனாய் இருக்கும் பட்சத்துல இந்த வசனத்தை தயவு செய்து நினைவு கூறுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்ப நாம காத்திருக்கிறது எந்த ஒரு நிகழ்வுக்காகவும் அல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். தேவரீர் நீங்க வாங்க, நீங்க வந்து என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சங்கீதக்காரன் அப்படி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறப்ப அவனுடைய இயலாமைய, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவன் தேவனுடைய சமூகத்துல அப்படியே தெளிவா சொல்றான். வாசிப்போமே, சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். ஆமென். அப்போ தாவீது வந்து ஏழை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா? நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னது அப்படின்னா, அவன் சக்கரவர்த்தி. அவன் எல்லாம் யூதா தேசத்துக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கும் சேர்ந்து 2 சமஸ்தான சக்கரவர்த்தி அது. ஆனா அவனுடைய ஜெபங்களோ, அந்த ஏன் அவன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சங்கீதங்கள் அவனுடைய காட்டுப்பகுதியில வாழ்ந்தப்ப பாடப்பட்டிருந்தாலும், ஆனா வாத்தியங்களோடு இசைக்கப்பட்டு பாடப்பட்டது இவன் ராஜாவானதுக்கு அப்புறமேட்டு தான். அவன் வந்து கூப்பிடுறான், ஏழை நான் கூப்பிட்டேன். அப்ப அவனுடைய எல்லாமே சுத்திலும் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஆடு மேய்க்கிறவன் தான், இன்னைக்கும் நான் போக்குவரத்துமா இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரன் தான் அப்படின்னு பல சந்தர்ப்பங்கள்ல அவன் சுட்டி காட்டி தான் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாம அவனுடைய ஜெபத்திலையுமே அவன் சொல்றான், ஏழை நான் கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி காத்திருக்கிறதுனாலதான் சங்கீதம் 130:5 கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாது. ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஆவி தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கும். சரீரம் எப்பொழுதுமே உலகத்தை சார்ந்துதான் இருக்கும். இதுக்கு நடுவுல நிக்கக்கூடிய ஆத்மா இருக்கு இல்லையா, அது எந்த பக்கம் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு ஆவி பக்கம் சேர்ந்துக்கலாமா இல்ல சரீரத்து பக்கம் சேர்ந்துக்கலாமான்னு சொல்லி 2 நடுநிலையா நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல
ஆத்மா கர்த்தருக்குன்னு காத்திருக்கிற சமயத்துல அது நம்பி இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான். அதனாலதான் நாம பைபிள் ஸ்டடியை ரொம்ப தீவிரமா எல்லா நேரத்திலயுமே நமக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறோன்னு, என் ஆத்மாவே நீ ஏன் தயங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி எல்லா சங்கீதங்கள்லயுமே அவன் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ஆத்மாவை வைத்துதான் அவன் பேசுறான். இந்த ஆத்மா தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு உலகபூர்வமா இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சு இல்ல, வெளியில மனுஷர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்தல்ல, உலகம் போக்கக்கூடியது. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை நடக்கு, இஸ்ரேல் ஈரானுக்கு நடக்கிற சண்டை, அல்லது ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய சண்டை, இது மாதிரி இருக்கிறதுனால உலகம் சமீபமா இருக்குது. சூழ்நிலையை வைத்தல்ல, வார்த்தையை வைத்து, நான் வார்த்தையை வைத்து கர்த்தருக்குன்னு சொல்லி காத்திருக்கக்கூடியப்ப ஆத்மாவும் சேர்ந்து காத்திருக்கும். அப்ப ஆத்மா வார்த்தையினுடைய அடிப்படையில காத்திருக்கும் பட்சத்துலதான் அது புது பலன் அடையும், சோர்ந்து போகாது, களைத்து போகாது, இளைப்படையாது. ஏன்னா ஏசாயா தீர்க்க தரிசனத்துல 41வது அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேட்போமே. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதுள செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமேன். இதுல சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக நாம் தாழ்த்துகிற பொழுது தண்ணீரை தேடி அப்படிங்கிறது சமயத்துல மான்கள் நீரோடையை தேடி வாஞ்சித்து கதறும் போல என் ஆத்மா உண்மையிலே வாஞ்சையாய் கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அவன் சொல்றான், தண்ணீர் கிடைக்காம நாக்கு கூட வறண்டு போகக்கூடிய இடத்துல, உயர்ந்த இடத்துல, பள்ளத்தை நோக்கிதான் ஆறு ஓடும், ஆனா உயர்ந்த மேடுகள்லயும் ஆறை உண்டாக்குவேன். பள்ளத்தாக்குகள்ல இல்ல, சமவெளிகள்ல இருந்துதான் ஊற்றுகளை உண்டாக்கும், அல்லது ஊற்று உண்டாச்சுன்னா மலைகளுடைய பகுதிகளில இருந்து உண்டாகக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த ஊற்றுகளையும் நான் அவர்கள் நடுவே உண்டாக்குவேன். அதாவது உயர்ந்த மேடுகள்லயும் ஆறு ஓடும், பள்ளத்தாக்குல இருக்கும். ரெண்டாவது வனாந்தரத்துல அவர் வளர்க்கக்கூடிய செடிகள் மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரம், இது எல்லாத்தையும் உண்டு பண்றப்போ இது எல்லாமே தண்ணீர் நிறைய இருக்கக்கூடிய இடத்துலதான் இது அதிகமாய் வளரக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த தண்ணீரே இல்லாம காய்ந்து போன இடத்துலயுமே இது வளரக்கூடிய விதத்துல இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய கரம் இதை செய்திற்று. அப்படின்றப்போ ஆத்மா எந்த வறட்சியான சூழ்நிலையிலுமே அவர் வனாந்தரத்திலையும் அவாந்தர வெளியிலையும் ஆறுகளை ஓட செய்யக்கூடியவராய் இருக்கிறதுனால ஆத்மா வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது ஒரு கைகூடி வராம போனாலும், நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனுகூலமானதா இல்லைனாலும் அதுல காத்திருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை நம்பிதான் நான் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்க கேட்போமே. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் உன்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அப்போ ஏதோ ஒரு பலவீனத்துல பவுல் தேவனுடைய சமூகத்துல எனக்கு இதை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கோம். 1 தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3 தரம் ஜெபம் பண்ணியிருக்கோம். 3 தரம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு அங்கிருந்து வந்த பதில்
நீ இது சுகமாகணுங்கிறத காட்டிலும் என்னுடைய கிருபை உனக்கு போதும், நீ போற ஓட்டம் போதும், நீ செய்யற வேலைகள் போதும், செய்கிற கிரியைகள் போதும், இந்த ஊழியங்கள் போதும், இதுல எல்லாத்துலயுமே என்னுடைய கிருபை உன்னுடைய தாங்கிறதுனால அப்ப உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எப்பப்பெல்லாம் நீ பலவீனமா நினைக்கிறியா அப்பெல்லாம் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால அந்த பலவீனத்தை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாதான். ஏன்னா அவன் பயப்பட்டதும் கிடையாது. அந்த பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குன்னு காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம், சின்ன சின்ன தடைகள் வரலாம், சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். ஆனா இந்த பலவீனத்துல அந்த பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டக்கூடிய விதத்துல, ஏன்னா அவருடைய கிருபை மாத்திரம் போதும். என்னுடைய பலவீனத்துல பல சமயங்கள்ல நான் சோர்ந்து போகிறவனாகவும் இளைப்படைந்து போகிறவனாகவும் கடைத்து போகிறவனாகவும் இருக்கக்கூடியதுதான் மாம்சம். ஆனா ஆத்துமா வார்த்தையை நம்பி காத்திருக்கிறதுனால அது மிகவும் சந்தோஷமாய் கர்த்தரை குறித்து களி கூறக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. என்னாகமம் 22:18. பேலியாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. இவை சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்ல சால சிறந்தது. எந்த விஷயமா இருந்தாலும், சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் தேவனுடைய கட்டளையை நாம் மீறவே கூடவே கூடாது. அதை கரெக்டா கடைபிடிச்சிருந்தானா கடைசி வரைக்குமே இருந்திருக்கும். ஆனா சின்ன காரியத்துல ஒரு இடரல் உண்டானதுனால கடைசி வரைக்குமே அவனுக்கு அந்த பதவிகள், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணு வெள்ளி, இதை குறித்து அவனுக்கு ஒரு தாகம் உண்டாயிட்டதுனால அந்த சிறிய காரியத்துல அவன் இடறி போனவனா இருக்கிறான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கழுகு போல் பலனடையக்கூடிய காத்திருக்கக்கூடிய பிரியமான ஸ்ரீஷர்களே, நீங்க சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், நிறைய சமயத்துல கொசுவை ஒடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களா பரிசெய கூட்டமாய் நாம் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல காரியத்தை வேதம் சொல்றபடி நடக்கிறேன், வேதம் சொல்றபடி நடக்கிறேன், நான் கட்டட சபைக்கு போக மாட்டேன், காணிக்கைகள் கொடுக்க மாட்டேன், நான் வேற காரியங்கள் எல்லாத்தையும் டிவியை தூக்கி போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே, இதெல்லாம் சின்னது. மேஜரா நாம பார்க்க வேண்டிய பெரிய காரியங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியினுடைய கனி, ஆவியினுடைய வரங்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கும். இதை எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டு இருக்கிறப்போ நாம புது பலன் அடைந்து போக முடியாம பல சந்தர்ப்பங்கள்ல அதனுடைய போராட்டத்துல சந்திக்கிறவர்களாக தான் நம்ம மாறக்கூடியவர்களா இருக்கிறோம். கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. ஆமேன். ஏன்னா நாம நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளும்படியாக, அது எல்லாத்தையுமே மீட்டுக்கிறதுக்காக தான் புத்திர சுவீகாரத்தையும், இவங்களை எல்லாத்தையும் மீட்டாதான் நாம புத்திர சுவீகாரத்தை அடைய முடியும். நியாயப்பிரமாணத்தினுடைய சாதாரணமான இயல்பா உலகபூர்வமா இருக்கக்கூடிய கட்டளைகள்ல 613 இருக்கக்கூடியது. நாம பரிசுத்தவானாய் வாழ்வதற்கு 613 கடைபிடிச்சாதான் பழைய ஏற்பாட்டின்படி நம்ம வாழ முடியும். அப்படி அவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மீட்பு அடையக்கூடிய விதத்துல நாம் அடுத்தவர்களுக்கு எப்போ சொல்லுகிறோமோ அப்பதான் புத்திர சுவிகாரத்தை அடைந்த கழுகுக்கு போல வாழ வயதை போலாக்கின அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். அப்போஸ்தலர் 1:7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆமென். அப்போ நமக்கு எந்த காரியத்துல நாம தேவனுடைய சமூகத்துல ஆராய்ந்து பார்க்கணுமோ அதுலதான் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதை விட்டுட்டு நாம பல சந்தர்ப்பங்கள்ல நாம எப்போ வருவாரு, கர்த்தர் எப்போ வருவாரு, அந்த வேலையை அந்த நாளிகை
நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியிலே நமக்கு வந்து சண்டை நடக்குதா, இங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சம்பிச்சு போகக்கூடிய விதத்துல இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நாம வந்து எல்லாத்தையுமே நாம அறியறது நமக்கு அடுத்த வேலை இல்லை. நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த காலகட்டத்துக்குள்ளார தேவன் வருவார்னு. ஆனா செய்ய வேண்டியது மாவரைக்கிறீங்களா, மாவரைச்சுக்கிட்டே இருங்க. அதுல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒருத்தரா நீங்க இருக்கணும். வயல்ல வேலை செய்யறீங்களா, வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருவரா நீங்க இருக்கணும். படுக்கையில படுத்து தூங்குறீங்களா, தூங்குறவங்களா இருந்தாலுமே அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தராய் நாம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குன்னு எந்த நிமிஷத்திலையும் வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, வெளி வேலை செஞ்சாலும் சரி, உறங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே தேவனுடைய காத்திருப்பு நமக்குள்ளார இருந்தே ஆகணும். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பத்திக்கிட்டு எரியும். திடீர்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இப்ப திடீர்னு வந்திருக்கக்கூடிய காட்டு தீக்களோ, பூகம்பங்களோ அல்லது சண்டைகளோ எதுவா இருந்தாலுமே ஏதோ புதுசா நடக்குது அப்படின்னு இல்லை. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படிதான் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கும். அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடந்ததில்லை. அதனால நாம திகைக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ உடனே கர்த்தர் நாளைக்கே வந்துருவாருன்னு சொல்லி எல்லாத்தையும் வாரி சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கோ நாம எந்த ஒரு விஷயத்திலுமே, ஏன்னா கர்த்தர் சமீபமா இருக்கிறார் அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் உணர்வோடு கூட தான் நாம் எல்லாருமே காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஆமென். இப்ப இதுல எலியா வந்து அவன் எதிர்பார்த்தது, நாமான் வந்து எப்படி பார்த்தான் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்துல வந்து அவர் தொடுவாரு, தன்னுடைய தேவன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவாரு, அப்புறமேட்டு தான் நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தான். ஆனா எலியா அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் கூட வெளியே வரல. அவனுடைய ஆளை அனுப்பி, நீ போய் யோர்தான்ல குளி 7 தரம் குளி சரியா போயிருன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஆனா அவன் மகா உக்கிர கோபத்தோடு கூட வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். எங்க ஊர்ல ஆறு இல்லைன்னா உங்க ஊர்ல வந்து குளிக்க வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஏறக்குறைய அவனுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். இழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறான். அப்பத்தான் அவனுடைய வேலைக்காரி வந்து, இல்ல நீங்க இதை விட கடினமான சின்னஞ்சிறிய காரியங்களும் சிறியவைகளானாலும் பெரியவைகளானாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறோம். திடீர்னு ஒரு சில சமயத்துல நமக்கு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஒரு காரியங்களை இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு காரியம், நீ இங்க போகாத, நீ இதை பேசாத, நீ இதை செய்யாத, மௌனமா இரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உபவாசத்துல ஜெபம் பண்ணு, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஆவியானவர் பேசுறப்ப இது சின்ன விஷயம் தானே நமக்கா தோணுது போல இருக்குன்னு சொல்லிட்டு நாம ஸ்கிப் பண்ணி போகக்கூடிய சமயத்துல காத்திருத்தல்ல ஏறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப இழந்து போகக்கூடிய விதத்துல எல்லா காரியத்தையுமே நாம கர்த்தருக்குன்னு சொல்லி கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறோம். இழந்து போகாதபடிக்கு ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நாம காத்திருக்கக்கூடிய வேலை இது. நாம வந்து அந்த சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி அதை அற்பமாய் எண்ணினதுனால அவன் இழந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு நெருக்கி தள்ளப்பட்டு போனான். எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 13-16 வரைக்கும் இருக்கிறத வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமேன். இப்ப நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாமே இப்படிதான் தரித்து காத்திருக்கிறோமா?
நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல காலர் தூக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை இப்பதான் இருக்குன்னு சொல்லி நல்லா சமீபத்துல இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்பதான் வருவாருன்னு சொல்லிட்டு பல சந்தர்ப்பங்கள்ல பல பேருக்கு நாம சொல்லி கொடுக்கிறவர்களாய்தான் இருக்கிறோம் கர்த்தருடைய நாளுக்கு. ஆனா அந்த தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்க சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாய் நிற்க. அப்ப நாம எந்த நேரமும் இந்த சர்வாயுதத்தை நாம தரித்தவர்களாய் சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும், பொல்லாங்கான எய்யக்கூடிய அஸ்திரத்தை அவிழ்த்து போடத்தக்கதான ஒரு விசுவாசம் இருக்கணும், கேடகம் இருக்கணும். அவ்வளோத்தையும் தூக்கி பிடிச்சுக்கிட்டே தான் நிக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு நேரத்துல எதையோ ஒண்ணு கேடகத்தை மட்டும் நான் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், நான் விசுவாசத்தை எனக்குள்ளார நல்லா இருக்குது அப்படின்னா சமாதானத்தை விட்டுட்டீங்க, சத்தியத்தை விட்டுட்டீங்க, நமக்கு என்னது ஆயத்தத்தை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருக்கிறவர்களா இருக்க முடியாது. கன்னிகள் 10 பேரும் காத்திருந்தாங்க, 10 பேரும் தூங்குனாங்க. ஆனா தூங்குறவர்களை எழுப்பி விடுறப்ப சத்தம் கேட்ட உடனே தன்னுடைய விளக்குகளை சரி பண்றப்பதான் தெரியுது ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கிறது. அப்பதான் தெரியுது நமக்கு. அப்பங்க கடைசி நேரத்துல தெரியாதபடிக்கு எல்லா நேரத்திலையும் ஒருவேளை விளக்குல என்ன தீர்ற வரைக்கும் நாம காத்திருக்கிற மாதிரி, போன உடனே நாம மணவாளன் கூட உள்ளாரே போயிடுவோம், 2 வருஷத்துக்குள்ளார கர்த்தர் வந்துருவாரு, 1 வருஷத்துக்குள்ளார வந்துருவாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தாமல் நாம் போவோமே ஆனால் நாம் கேடகத்தை பிடித்தவர்களாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிக்கிறதுக்கு தனி இல்லாம போயிடுவோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 35-38 வரைக்கும் வாசிப்போம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஆமாம். இது எல்லாமே சீஷர்கள். இவ்வளவும் சீஷர்கள் செஞ்ச இருக்கக்கூடிய காரியங்கள். இதுல அவங்க ஒரு ஒரிஜினல் ட்ரெஸ்ல கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு ஆட்டு மேய்க்கிறவனை போல அல்லது இளையர்களை போல வெள்ளாடு தோலையும் செம்மறி ஆடு தோலையும் மேல போத்திக்கிட்டு மறைஞ்சு திரிஞ்சு துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் குறைவுகள்லையும் அவங்க அலைஞ்சு திரியக்கூடிய விதத்துல இருந்துச்சு. உலகம் அவர்களுக்கு பாத்திரராய் இருக்கவில்லை. நாம பல சமயங்கள்ல உலகம் நான் நினைக்கிற மாதிரி இல்லேன்னு சொல்லிட்டு தான் பல சமயங்கள்ல எரிச்சலும் கோபமுமே நமக்குள்ளார வரக்கூடியதாவே இருக்கு. ஏன்னா டீ கடையில உட்காந்து பேசுறவனுக்கு அரசியலை பத்தி காரசாரமா பேசுறப்ப அவன் எதிர்பார்க்கிற மாதிரி அவனுடைய அரசியல் இல்லை. இப்போ வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க குறை பேசக்கூடியவர்களுக்கு உரிய காரியம் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி குடும்பம் இல்லை. நம்ம சமுதாயத்துக்குள்ளார எல்லா குறை பேசக்கூடியவர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் எதிர்பார்ப்பது போல அவர்களுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை. ஆனா உலகம் அவர்களுக்கு பாத்திரம் அல்லன்னு தான் வசனம் சொல்லுது. பாத்திரமா இருக்கிறதுக்கான நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உலகம் இருக்காது. அதனால நான் இருக்கிற மாதிரி இருந்தாதான் நானும் பொறுமையா இருப்பேன், உலகத்துல இருக்கிறவங்களையும் பொறுமையா இருக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அல்ல. புது பலன் அடைவதற்கான வாய்ப்பும் இல்லை. நீங்க ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை. உலகம் பாத்திரம் இல்லதான். ஆகிலும் நான் திடன் கொள்வேன். கர்த்தருக்கு என்று காத்திருக்கிறவர் வசனத்தை கை கொண்டு நான் பாட்டுக்கு காத்திருப்பேன். ஏன்னா காத்திருக்கக்கூடிய விஷயத்துல அப்போஸ்தலர் பணி 1வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறதன் படி வாசிப்போமே. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். ரொம்ப பெரிய கட்டளை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல. நீங்க உபவாசம் பண்ணி எல்லாருமா இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல, எருசலேமை விட்டு போகாதீங்க, அங்கே இருங்க அப்படின்றப்போ 10 நாள் அளவுமா அவங்க காத்திருந்தாங்க. 1 நாள் காத்திருந்து 2 நாள் காத்திருந்து உடனே ஓடி போயிடல. 10 நாள் அளவுமாய், ஏன்னா சிதறி போனவங்களை எல்லாத்தையுமே சொன்னா சேர்த்து கூட்டி சேர்த்து அவங்களை எருசலேம்ல 10 நாள் அளவுமாய் காத்திருக்கிறப்ப அந்த பெந்தெகோஸ்தின் அனுபவத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த 10 நாளுமே ஒன்றாய் கூடி தேவனுடைய சமூகத்துல ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் அவர்களுடைய கடமைகளை எல்லாவற்றையும் கரெக்டா செய்யவும்
காத்திருப்பிலே அவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல தரித்திருந்ததுனால பெந்தகோஸ்தேயின் அனுபவம் அவர்களுக்குள்ளார நிறைவாய் வந்தது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். அப்போ போஜனம் பண்ண கூடி வருகையில, ஏன்னா இவங்க எல்லாருமே கர்த்தருடைய சபைக்குள்ளார கூடி வரப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருக்கணும். இது வேதம் எதிர்பார்க்கக்கூடிய நியமம். ஏன்னா நாம காத்திருக்கக்கூடிய அந்த காத்திருப்பு அப்படின்றது என்னது அப்படின்னா, ஒருத்தரை விட்டுட்டு, ஏன்னா மனைவிக்காக கணவன் காத்திருக்க வேண்டியதா, எப்போ மனைவி திருந்துவாங்க, எப்போ என் பிள்ளை திருந்தும், எப்போ என்னுடைய குடும்பத்தார் திருந்துவாங்கன்னு சொல்லி ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறதுல நான் மட்டும் பரலோகம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. நாம ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக காத்திருக்க வேண்டியது. காரணம், நீங்க சாதாரண போஜன பந்தியிலே நாம் கலந்து கொள்வதற்கு இதெல்லாம் உலகத்தினுடைய இருக்கக்கூடிய அடையாளம். அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறது சாதாரண ஒரு நிழல். அந்த நிழலுக்கு இவ்வளவு தூரத்துக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நிஜம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்குள்ளார நிஜமாய் இருக்கக்கூடிய அவருடைய சரீரத்தினுடைய பங்காளிகளாய், நிஜமாய் அவருடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்களாய், வெண்ணிற ஆடை தரித்தவர்களாய், 1000 வருட அரசாட்சிக்கு ஏந்தி நிற்கக்கூடிய அந்த ராஜரீக கூட்டத்துக்குள்ளார போகணும் அப்படின்னா கட்டாயமா நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவராய் காத்திருந்து தேவனுக்குள்ளார நாம் காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறதன்படியே, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அது தேவனுடைய நாளுக்குன்னு சொல்லி காத்திருக்கக்கூடியது எல்லாமே, பூமி எல்லாமே உருகி போகும், எல்லாமே நின்று போகும். ஆனா நாம் இளைப்படைய மாட்டோம், கிளைப்படைய மாட்டோம், புது பலன் அடைந்து நிற்கிறவர்களாய் இருப்போம். யூதா 1:21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். அப்போ நாம காத்திருக்க வேண்டியது எதுல காத்திருக்கணும் அப்படின்னா, உங்க அன்புல இல்லைங்க. நான் ஏதோ பரிதாபப்பட்டு அவனுக்கு இல்ல, அவனுக்கு பத்தல, குறைச்சல்கள்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரிதாபத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த பச்சாத்தாபத்தினுடைய அன்புல இல்ல. தேவன் பாவம் செய்தாலும், அவர்களை விட்டு அகன்று போனாலும், சொன்ன பேச்சு கேட்கலனாலும், கீழ்ப்படிதல் இல்லைனாலும் தேவன் அன்பாகவே இருந்தார். அந்த தேவ அன்புக்குள்ளார நாம் கடந்து போகிற பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப நாம மனுஷீக அன்புல உங்களை காத்திருக்க சொல்லவே இல்லை, தெய்வீக அன்புல. மனுஷீக அன்புல என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தாரு, இது எல்லாத்தையுமே நாம பார்க்கிற சமயத்துல பல சமயங்கள்ல இவர்கள் எல்லாருமாய் தேவ அன்பிலே இவர்களோடு கூட நீங்கள் பழகுவீர்களே ஆனால் அது உச்சிதமான ஒரு நன்மையான ஈவை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஆனா மனுஷீக அன்புல பண்றப்ப பல சமயங்கள்ல அவர்கள் சத்ருவாகளும், அவர்கள் நமக்கு பேச்சுக்கு கேளாதவர்களுமாய், கீழ்ப்படியாதவர்களும், அடங்காதவர்களுமாய் இருப்பது போலதான் தோன்றும். நாம் தேவ அன்புல சரி பேச்சு கேட்கலனாலும் நாம பேதுரு எல்லாருமே இங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு விட்டாலும் திரும்ப மீன் பிடிக்க போனான். அங்க போய் கண்ணா பின்னான்னு கத்தி எல்லாத்தையுமே கூட்டி, உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொல்றது, 3 வருஷம் உங்களோட இருந்தேன்னு அப்படி இப்படின்னு நம்மளா இருந்தா மாம்சீக பூர்வமா. அந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நீ பிடிச்ச மீனை கொண்டு வா, நான் அதையும் சேர்த்து சுட்டு தரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுதான் தேவ அன்பு. இவங்க கீழ்ப்படிதல் இல்லாம மீன் பிடிக்க போனாலும் நான் என்னது திரும்பவும் வேலையை காட்டிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோபத்தை காட்டுவதுதான் நம்மளுடைய மனுஷீக அன்பு. ஆனா தேவ அன்பு, நீ கொண்டு வந்த மீனையும் சேர்த்து கொண்டு வா, சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எம்மாவுசுக்கு நடந்து போறாங்க. நடந்து போறப்பவே அவங்களுக்கு நான் தான் இயேசு கிறிஸ்து, நீங்க எங்க போற, எம்மாவுசுக்கு போறதுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்காம அவங்க கூடவே நடந்து போறாரு. அவங்களுடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரியும்படிக்கு தேவ வசனத்தை பேசுறாரு. ஆனா போயிட்டு அப்புறம் கடந்து போகிறவர்களை போல் காணப்பட்டாலும் வருந்தி கேட்டதுக்கு அப்புறமேட்டு அப்பம் பிடுகிறப்ப அவர்களுடைய கண்கள் திறந்தது. வசனம் வாசிக்கிறோம். அப்ப நாமளும்
கூட டிராவல் பண்ணக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, சொன்ன பேச்சு கேட்கலன்னா வெட்டி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி நிக்கிறதுக்காக தேவன் நம்மை காத்திருப்பிற்குள்ளார வைக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தருக்காய் காத்திருந்து தேவ அன்பிலே அவருடைய இரக்கத்திற்காய் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவா சொல்லுது. சங்கீதம் 25வது அதிகாரம் 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆமென். நாள்ல ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ற நேரத்துல மாத்திரமா காத்திருக்கக்கூடிய வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில 3 மணிக்கு நான் எந்திரிச்சு 3ல இருந்து 5 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு வேற எந்த விஷயத்துக்கோ நாம உலகத்துல இந்த டீ கடையில எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல 3 பாட்டு சாமி பாட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு மீதி எல்லாம் காது கிழிகிற மாதிரி உலகத்தானுடைய எல்லா பாட்டுமே அங்க இருக்கும். அப்போ பக்தி அந்த அவனுக்கு 3 பாட்டோட முடிஞ்சு போச்சு. அதே போல விசுவாசிகளுக்கும் காலையில ஜெப நேரம்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நேரத்தோட நாம் காத்திருப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்ல. நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அது உம்முடைய சத்தியத்துல என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு, என்னை போதித்தரலும்னு சொல்லிட்டு, நாள் முழுவதும் எந்த நேரத்திலையும் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி விட்டாலும் ஏன் தூக்கத்துல எழுப்பி விட்டான்னு கோவப்படுறதற்காக தேவன் நம்மளை காத்திருக்க வைக்கல. நாள் முழுவதும் நம்மை தேவனுடைய வசனத்திற்கு ஏதுவாக அவருடைய சத்தியத்திலே நடத்த வேண்டும் என்பதற்காக நம்மை காத்திருக்க சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 25:21. உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அப்போ நம்மை காக்கக்கூடியது உம்முடைய கிருபையினால என்னை தாங்குங்கப்பா, உம்முடைய இரக்கத்தினால என்னை தாங்குங்கப்பா, உம்முடைய மேன்மைனாலும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும், இதெல்லாம் வசனம் இருக்கு. ஆனா உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, உமக்காக காத்திருக்கிறேன். அந்த உத்தமமும் நேர்மையும் தான் தாவீத கடைசி வரைக்கும் அவருடைய நேச மிகுந்த ஒரு ராஜாவாய் நிறுத்தி வச்சது. 2வது, தாவீதனுடைய சந்ததிக்குள்ளார இயேசு கிறிஸ்துவையும் இணைக்கக்கூடிய விதத்துல இருந்தது அவனுடைய உத்தமமும் நேர்மையும் மாத்திரமே. சங்கீதம் 104:27. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஆமென். இந்த ஆகாரம் இந்த கடல் மச்சங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மச்சங்கள் எல்லாமே மேல கர்த்தர் ஆகாரத்தை தருவாருன்னு சொல்லி வாயை பிளந்து காத்திருக்கிறப்ப அதுக்கு வர வேண்டிய ஆகாரம் கரெக்டா போய் சேர்ந்துரும். அதுக்கு இன்னும் ஆகாரத்தை டார்கெட் பண்ணி நமக்கு முந்தின நாளே அடுத்த நாள் என்ன குழம்பு வைப்போம், என்ன காய் வாங்கலாம், என்ன மீன் வாங்கலாமா, கறி வாங்கலாமா, இதுக்கு நாள் குறிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு சில வீடுகள்ல டைம் டேபிள் போட்டு சமையல் பண்றவங்களா இருக்கிறோம். ஆனா அந்த ஏற்ற வேலையில எந்த டைம் டேபிளும் இல்லாம அது வாயை பொழந்து காத்திருந்துச்சுன்னா கர்த்தர் போஷிப்பார். அதே போலதான் நீங்களும் நானும் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. அந்த காத்திருக்கக்கூடிய வேளையில சத்தியமும் அவருடைய வசனமும் உத்தமமும் நேர்மையும் நம்மை காக்க கடவுது அப்படின்னு சொல்லிதான் வேத வசனம் நம்மை எதிர்பார்க்கிறது. சங்கீதம் 119:43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். ஆமென். எந்த இடையில இருக்கக்கூடிய எந்த வசனமும் நம்மளுடைய வாய்க்குள்ளார இருக்கவே கூடாது. அந்த சத்திய வசனம் தான் வாய்க்குள்ளார இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ஜெபம்லாம் இருக்குது பாருங்களேன். ஏன்னா அந்த சத்திய வசனம் முற்றிலும் என்னுடைய வாயை விட்டு நீங்க விடாதே. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏதோ 2 வசனம் பேசிட்டு 2 தடவை வசனம் பேசியே திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கட்டட சபைகள்ல காணிக்கை சபைகள்ல பாதி செய்திகள் வசனம் பேசியே திட்டுறது மாதிரிதான் இருக்கும். ஆனா முற்றிலும் வசனத்திற்குள்ளார இருக்கிறப்ப நியாய தீர்ப்புக்காய் காத்திருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதே 119வது சங்கீதத்துல 166வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். கற்பனையின்படி அவன் செய்கிறவனா இருக்கிறான். ஏன்னா ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவன் எல்லாமே கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதே 119வது சங்கீதத்துல 81வது வசனம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென். ரட்சிப்புக்கு காத்திட்டு தவிக்கக்கூடிய எல்லா ஆத்மாவும் காத்திருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு அவருடைய வசனத்துக்கு தான். அவருடைய வசனத்துக்கு தான் காத்திரு. ஏன்னா சங்கீதம் 119:147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென்.
நீங்க எப்ப இருந்தாலுமே அவருடைய வசனம் 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 தான் எல்லாத்துலயுமே. நீங்க நிற்பதும், உட்கார்வதும், எழுதலும், நடத்தலும், உங்களுடைய காரியங்கள்ல பேசுறதும், கேட்கிறதும் எதுவாய் இருந்தாலுமே வசனத்துக்கு கீழ்ப்பட்டதாய் இருக்கும் பட்சத்துல தேவன் உங்களுக்கென்று இறங்குகிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்குள்ளாரே ஒரே ஒரு உதாரணத்துக்குள்ளார நாம் கடந்து போவோம். சக்கரையா, எலிசபெத்து இவர்களுடைய காரியத்திற்குள்ளார தேவனுடைய வழி நடத்துதல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். யூதியா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபவிடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எலிசபெத்தும் சக்கரையாவும். இந்த எலிசபெத்து சக்கரையாவும் இது சாதாரண ஆளு கிடையாது. அவர்கள் தேவனுடைய சமூகத்துல கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுமாய் ஒரு போதும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காதவர்களாய், 2 பேரும் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் அவங்க நல்ல பேர் பெற்ற ஒரு ஆசாரியனாய் இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் தேவனுடைய நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வேதம் சாட்சி சொல்லுகிறது. அவ்வளவு சகல கற்பனைகளின்படி நடந்து குற்றமற்றவர்களாய் இருந்தாலும் அவங்க காத்திருந்தாங்க. தேவனுடைய சமூகத்துல எங்களுக்கு பிள்ளை வேணும், பிள்ளை வேணும்னு சொல்லி காத்திருந்தாங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விதத்துல இவர்கள் 2 பேர் காத்திருக்கக்கூடிய வயசு ஏறக்குறைய சக்கரையாவுக்கு 92 வயசு இருக்குமா. அந்த 92 வயசு இருக்கக்கூடிய சமயத்துலதான் இவனுக்கு தேவதூதனுடைய தரிசனம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அவன் நெடு நாளாய் காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் இதுக்கு மேல காத்திருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இளைப்படைந்து போகவில்லை, களைத்தும் போகவில்லை. நீதிமொழிகளுடைய புத்தகம் 13:12 சொல்றது மாதிரி, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். அப்போ நெடுநாளாய் காத்திருக்கக்கூடியது அவனுடைய இருதயத்துல இழைக்க பண்ணினா அவன் 92 வயசுலயுமே தேவாலயத்துக்குள்ளார வந்துட்டு நான் தேவாலயத்தினுடைய முறைமை நிறைவேற்றுவதற்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த காத்திருக்கக்கூடியது 92 வயசு வரைக்கும். ஏன்னா ஆபிரகாம் காத்திருந்தது 99 வயசு வரைக்குமே அவன் காத்திருந்தான். அவன் 25 ஆண்டு காலமாய் அழைக்கப்பட்டதுல இருந்துதான் நமக்கு கணக்கே தெரியுது. ஆனா இவர்கள் திருமணமான நாள்ல இருந்தே நமக்கு கணக்குல தெரிகிறவர்களாய் இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 45-50 வருஷம் வரைக்குமே இவங்க காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த சங்கீதம் 69:3 வாசித்து பார்ப்போம். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆமென். ஏன்னா நான் காத்து காத்து இழைச்சு போயிட்டேன், காத்து காத்து பூத்து போயிட்டேன், என் தொண்டை வறண்டு போச்சு, கேட்டு கேட்டு என்னுடைய தொண்டை வறண்டு போச்சு. ஏன்னா இவன் 92 வயசு வரைக்குமே அவ்வளவு விஷயத்தையுமே கேட்டு கேட்டு அவன் வறண்டு போனவனாய் இருக்கக்கூடிய விதத்துல
தேவனுடைய வல்லமை அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவன் சொல்லக்கூடிய அந்த சங்கீதத்துல 69வது அதிகாரம் 6வது வசனத்தையுமே வாசித்துருவோம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து களைப்படைய மாட்டாங்க, இளைப்படைய மாட்டாங்க, தேவனுடைய சமூகத்துல நிற்பாங்க. இதைதான் நாம் ஆரம்பிச்சோம். ஆனா இவனுடைய உதாரணம், இவன் சோர்ந்து போகாதபடிக்கு, வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கடைசி வரைக்குமே. ஏன்னா நீங்க ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது இவனுக்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இவன் பேர்ல இவன் முறைமையின்படி அப்படின்னா, அந்த நாளையில ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் 5 பேர்லாம் கிடையாது, 24,000 பேர் உண்டு ஆசாரியர்கள். 24,000 பேர்ல ஒரு மாசத்துக்கு 2 வாரம் மொத்தம் 4 வாரத்துல 2 வாரம் மாத்திரம் ஒரு குரூப் தேவனுடைய சமூகத்துல ஊழியம் செய்யணும். ஒரு மாசத்துக்கு 12 மாதத்திற்கும் 24 குழுக்கள், ஒவ்வொரு குழுவிலையும் 1000 ஆசாரியர்கள் உண்டு. அந்த 1000 ஆசாரியர்கள்ல வயசானவங்களை மாத்திரம் பெயர் எழுதி சீட்டு குலுக்கி போடுவதற்கு சீட்டுகளை எல்லாத்தையுமே போட்டு வைப்பாங்க. அந்த சீட்டு குலுக்கி போடுறதுல அந்த சீட்டு எல்லாத்தையுமே வயசானவங்க பேர்ல மட்டும்தான் இருக்கும். அந்த வயசானவங்க பேர்ல மட்டும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 3 சீட்டு எடுப்பாங்க. 3 சீட்டு எடுக்கிறப்ப முதல் சீட்டு அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய அப்பங்கள் எல்லாவற்றையுமே மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவனுடைய உட்பிரகாரத்திற்குள்ளார போகிறவர்களா இருக்கணும். அதற்கு அடுத்தது அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பொன் குத்து விளக்குகளுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் மாற்றி அந்த விளக்குகளை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு 2வது சீட்டு எடுக்கிறவர்களா இருப்பார்கள். 3வது சீட்டு தான் தூப வர்க்கத்தை எல்லாத்தையுமே போட்டு புகை எழும்பி தேவனுடைய சமூகத்துல அவருடைய அந்த பலிபீடத்துல போய் நிற்கக்கூடியது 3வது சீட்டு. 3 சீட்டையும் எடுத்துட்டு அந்த 3 சீட்டையுமே எடுத்து அதுல இருந்து முதல்ல எடுக்கக்கூடிய சீட்டு சமூகத்தினுடைய அப்பங்களை கொடுக்கக்கூடியது. அது 2வது சீட்டு விளக்குகளுக்குரிய எண்ணெய்கள், திரிகள், பந்தங்கள் இது எல்லாத்தையுமே கொடுக்கறதா இருக்கும். 3வது சீட்டு தூப வர்க்கத்தையும் அந்த தூப கலசத்துக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே செய்யறதற்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே கையில கொடுப்பாங்க. ஆனா இதுல எல்லாருமே வயசானவங்க. இதுல முதல் சீட்டு விழுந்தாலும் சரி, 2வது சீட்டு விழுந்தாலும் சரி, 3வது சீட்டு விழுந்தாலும் சரி, 3 பேருமே வயசானவங்க. அதுல யாருமே துணைக்கு இருக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி சமூகத்தினுடைய அப்பங்கள் எல்லாம் சின்னதா இருக்க போறது கிடையாது. ஒவ்வொரு அப்பமும் 1.5 அடி நீளத்துல இருக்கக்கூடிய பெரிய அப்பமா இருக்கும். அந்த அப்பத்துல 7 அப்பம் சேர்த்த மாதிரி கொடுப்பாங்க. அத தேவனுடைய சமூகத்துக்குள்ளார எடுத்துட்டு போகணும் அப்படின்னா சும்மா சாதாரணமாலாம் எடுத்துட்டு போக முடியாது. அந்த 1.5 அடி பெருசுக்கு டயாவுல இருக்கக்கூடிய அந்த வட்ட தாம்பாளத்துல, தங்க தாம்பாளத்துல வச்சுதான் அவைகளை எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு 92 வயசு உள்ள ஆளு இத சுமந்துகிட்டு நடந்து போய் அந்த கோல்டன் கேட்டு, பெரிய கேட்டு, அதை திறந்து உள்ளார போய் அவ்வளவுத்தையும் மாத்தி வச்சு திரும்ப தூக்கிட்டு வர்றதுங்கிறது தனிப்பட்ட விதத்துல செய்வது ரொம்ப கஷ்டம். அதனால யாரையும் எந்த ஒரு ஆசாரியனையும் துணைக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஆனா ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் அந்த ஆசாரியர்களுக்கு உண்டு. யாருன்னா அவர்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாம். இன்னைக்கு சீட்டு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசாரியன் அந்த சமூகத்தினுடைய அப்பத்தை மாத்துறதுக்கு இவன் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய அசிஸ்டண்டா கூட கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவ்வளவு தட்டுமுட்டு ஜாமான எல்லாத்தையுமே தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வயசான ஒருத்தனால முடியாதுங்கிற பட்சத்துல அவனை சுமந்துட்டு போகிறதற்கு தன்னுடைய பிள்ளையை கூட்டுட்டு முதல் ஆசாரியன் பேர்ல சமூகத்தினுடைய அப்பத்தை மாத்துறதுக்கு முதல் ஆசாரியன் பேர்ல விழுறப்ப அவனுடைய பிள்ளைய கூட்டிட்டு சந்தோஷமா அவன் உள்ளார போயிருப்பான். 2வது சீட்டு விழுறப்போ 2வது ஆசாரியனும் அவனுடைய பிள்ளையோட கூட்டிட்டு அவனுக்கு கொடுக்கறது 7 பொன் குலத்து விளக்கு.
எல்லாம் சின்ன சின்ன விளக்கு கிடையாது, பெரிய பெரிய விளக்கு. அந்த பெரிய பெரிய விளக்குகளுக்கு வந்து எண்ணெய் ஊத்துறதுக்கு ஒரு சின்ன இது என்னது பாட்டில்ல ஊத்தி தந்திருக்க மாட்டாங்க, பெரிய கொப்பரை அளவு தான் கொடுத்திருப்பாங்க. அந்த கொப்பரையை தூக்கிட்டு போகிறதுக்கு அங்க திரிகள்லாம் சாதாரண சின்ன சின்ன திரிகளா இருக்காது, பெரிய பெரிய திரிகளா இருக்கும். ஆள் உயரத்துல இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்குக்கு பெரிய பெரிய திரிகள் எல்லாத்தையுமே வைத்து அந்த பந்தங்களோடு கூட இவர்கள் கடந்து போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்கு 2வது ஆசாரியன் பேர்ல இமை சீட்டு விழுந்தப்ப அவனும் சந்தோஷமா தன்னுடைய மகனை கூட்டிட்டு, நீ ஒரு திரும்ப அங்க இருக்கக்கூடிய பழைய எண்ணெயை ஊத்துறதுக்கு ஒரு கொப்பரை எடுத்துக்கோ, புதிய எண்ணெயை எடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு கொப்பரை எடுத்துக்கோ, திரிகளை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பிள்ளைய கூட்டிட்டு போனான். ஆனா சகரியா பேர்ல விழுந்ததுக்கு அப்புறமேட்டு இவனுக்கும் அவ்வளோ பெரிய தூப வர்க்கத்தையும் கையில கொடுத்து அனுப்ப வேண்டியதா இருக்கும். ஏன்னா 60 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனுக்கு வெளியில புகை மூட்டமே அப்படி முழுசா தெரியணும், அந்த ஏரியாவே அந்த வாசனையினால நிரப்பப்படணும். அப்படி ஒரு அந்த தூப வர்க்கத்தை அந்த இடத்துல செலுத்தணும் அப்படின்னா அவன் கையில ஒரு பெரிய ஒரு தூப கலசத்தையே கொடுத்து அனுப்பி விட வேண்டியதா தான் இருக்கும். அதை தூக்கிட்டு போறதற்கு இவனுக்கு திரும்பி பார்க்கிறப்ப எந்த ஒரு உதவியும் இல்லாம தனி மரமாய் போகிறவனாய் இருக்கிறான். இவன் கர்த்தருக்குன்னு காத்திருக்கிறவன். அந்த பிள்ளைய வந்து மித்தவங்க 2 பேருமே துணையோடு போனாங்க, இவன் துணை இல்லாம தூக்கிட்டு போறதற்கு அவ்வளவு சோர்ந்து போனவனா, எனக்கெல்லாம் எதுக்கு. 2வது இவனுடைய இயலாமை ஒரு பக்கத்துல இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 1000 ஆசாரியர்கள்ல இருக்கிறப்போ மீதி 999 பேருக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல. அந்த ஆப்ஷன் கிடைக்காததுனால அவங்க எல்லாருமே சொல்றதற்கு வேற யார் பேர்லயும் விழுவலையா, பிள்ளை இல்லாத இவன் பேர்லயா போய் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஏளன பேச்சு வெளியில இருந்திருக்கும். இவனுடைய இயலாமை பக்கத்துல இருந்திருக்கும். இவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்னுடைய மகன் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஏக்கத்தோடு இவ்வளவு சோகத்தோடு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார போய் நிக்கிறப்ப அவன் இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, வருஷத்திற்கு 2 வாரங்கள் தான் இவர்களுடைய ஊழியம் இந்த மாதிரி இருக்கும். அதுல 2 வாரங்கள்ல கிடைக்கக்கூடிய ஊழியத்துல ஒரே ஒரு சந்தர்ப்பத்துலதான் இது மாதிரி தேவனுடைய சமூகத்திற்குள்ளார போய் தூப கலசத்தரோடு போய் தூப வர்க்கத்தை போட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் உண்டு. இதுக்கு அப்புறமேட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஏதோ பிள்ளை இல்லைன்றதுனால ஏதோ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளார வந்து ஏதோ இந்த முறைமைகள் எல்லாமே ஆசாரியத்துவ முறைமைகள் எல்லாத்தையுமே பாக்குறது, செய்யறது, கொள்றது இதாச்சும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு தடவை உள்ளார போயிட்டு வந்து வெறுமனே நான் திரும்ப வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே இருக்காதே அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு காத்திருப்போட அவன் உள்ளார போறான். அவன் தன்னுடைய முறைமையின்படி போனா அப்படின்ற ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறப்ப இவ்வளவு நீள விளக்கமும் அந்த வார்த்தைகளுக்குள்ளார இருக்குது. அப்போ அவன் உள்ளார போன உடனே அவன் பயந்ததுக்குரிய காரணம் இவனை தவிர வேற யாருமே அங்க உள்ளார போகல. அந்த போகாத சந்தர்ப்பத்துல உயரமான வான தூதன் வந்து நிக்கிறப்ப அவன் வந்து அவனுடைய சத்தத்தை கேட்கிறப்ப ரொம்ப பயந்து போகிறதுக்கு காரணம் யாருமே இல்லாத இடத்துல எப்படி இவர் வந்தாரு, எப்படி இந்த தூதன் பேச முடியும். ஏன்னா தூதனை பார்த்து அந்த சமுதாயம் 400 வருஷம் ஆச்சு. 400 வருஷமா அது ஒரு இருண்ட காலமா யாருக்கிட்டையுமே தேவன் பேசாத ஒரு காலத்துக்குள்ளார இவனுக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அந்த காத்திருப்பினுடைய அந்த காரியத்துக்குள்ளார கடந்து போகிற சமயத்துல தேவனுடைய இரக்கம் அவன் மீது இருந்தது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். இப்போ இவன் 92 வயசுல இருந்தாலும் இவ்வளவு ஏக்கத்தோடையும் இவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார். அவன் எல்லா கற்பனைகளையுமே கடைபிடித்து தேவனுக்கென்று கரெக்டா காத்திருந்து அவன் தேவனுடைய சமூகத்துல கடைசியா பெற்றுக்கொண்டது தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நானகனை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்துல சக்கரையாச பேரும் இருக்கும், எலிசபெத் பேர் இருக்கும், யோவான் ஸ்நானகனுடைய பேரு இருக்கும். அவ்வளவும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரே வசனத்துல ஒரு குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த ஒரே ஒரு வசனமா தான் இருக்கும்.
அந்த மாதிரி தேவனுடைய பிரசித்தை பெற்று இருக்கக்கூடிய விதத்துல அவன் கர்த்தருக்குன்னு காத்திருக்கிறதுனால அவன் பாக்கியவானாய் மாறினான். ஆதியாகமம் 49:18 வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அவருடைய ரட்சிப்புக்காக நாம எல்லாரையும் காத்திருக்கிறோம். எப்படி காத்திருக்கிறோம் அப்படின்னா, யோபு 29:23, மழைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். இப்ப காத்திருக்கிறவங்க தேவனுடைய சமூகத்துல எப்படா தேவன் வருவார்னு சொல்லி ஆன்னு வாயை பொழந்து எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டியதா இருக்கணும். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். சிறப்படுத்தக்கூடியதுதான் தேவனுடையது. சிறப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மளை எல்லாத்தையும் பலப்படுத்தி வழி நடத்தக்கூடியவர் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். அதனாலதான் சங்கீதக்காரன் அவனுடைய சங்கீதங்கள்ல எல்லாத்துலயுமே காத்திருக்கிறத ரொம்ப அதிகமா சொல்லுவான். 31:24 வாசிங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அப்படி நம்மளுடைய காத்திருக்கக்கூடிய சமயத்துல பலன் வீணம் அடைவதற்கான வேலையே இல்லை, பலன் குன்றி போகிறதற்கான வேலை இல்லை. கர்த்தருக்குன்னு காத்திருந்தீங்கன்னா அதுல புது பலன் அடைவீர்கள். புதுசா தேவனுடைய சமூகத்திற்குள்ளார நாம் திடர் மனதுள்ளவர்களாய் நாளுக்கு நாள் நம்மளுடைய விசுவாசம் வளரக்கூடிய விதத்துலதான் இருக்கு. குன்றி போகக்கூடாது, ஒரு நாளும் பின்வாங்கி போகவும் கூடாது. ஏன்னா ரூத்து தேவனுடைய சமூகத்திற்குள்ளார காத்திருந்தது. அவனுடைய மோவாபிய ஸ்திரீ அவ ரூத்து. ஆனா போவாஸ் அடையிறது வரைக்கும், போவாச கல்யாணம் பண்றப்ப போவாஸுக்கு வயசு 80, ரூத்துக்கு வயசு 40. இந்த 40 வருஷ டிஃபரன்ஸை அவனும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தது. அவனுக்கு ஒரு பிள்ளைய பெருத்து ஓபேத்து பிறக்கிற வரைக்கும் தான் இருக்கக்கூடியதுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அதிகமா வாழவும் இல்லை. ஆனா இது 2க்கும் இடையில அவள் காத்திருந்த சந்தர்ப்பம் 15 இருந்து 20 வருஷம் வரைக்கும் அவ காத்திருந்து தேவனுடைய சமூகத்திற்குள்ளார அவருடைய தாவீதினுடைய பரம்பரைக்குள்ளார வரக்கூடிய விதத்துல அவன் பெற்றுக்கொண்டார். அன்னால தேவனுடைய சமூகத்துல அழுது புலம்பி சாமுவேலை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனா காத்திருக்கக்கூடிய வருஷம் எத்தனை வருஷம் காத்திருந்தா தெரியுமா? 19 ஆண்டுகள் அவள் காத்திருந்தவளுகளா இருக்கிறார். ஒவ்வொரு சமயத்துல ஏன் அப்படி நாம சொல்றோம் அப்படின்னா, அவன் எல்கானா அவனுடைய கணவனுக்கு 2 மனைவிகள் உண்டு. 2வது மனைவி எப்ப கொடுக்க முடியும் அப்படின்னா 10 வருஷம் ஒருத்திக்கு குழந்தை எல்லாம் அப்படின்ற வருஷத்துலதான் அவளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். 10 வருஷம் முதல் 10 வருஷத்துல அவளுக்கு முதல் மனைவியை கொடுக்கக்கூடிய விதத்துல அவளுக்கும் பிள்ளைகள் இருக்கும் பட்சத்துல 2வது 10 வருஷம் வருது அப்படின்னு சொல்லி அறியறப்பதான் அவளுக்கு தாங்க முடியாத ஒரு கண்ணீரோட சேர்ந்து தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவளா இருக்கிறார். அப்ப தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் அப்படி அவருடைய வார்த்தையின்படி காத்திருக்கும் பட்சத்துல ஆபிரகாம் காத்திருந்தது 25 வருஷமா இருந்தாலும், யோசேப்பு தன்னுடைய அந்த தரிசனம் வாங்கினதுல இருந்து அவன் திரும்ப அவனுக்கு தேவனுடைய கிருபையினால அந்த சிங்காசனத்துக்குள்ளார உட்கார்ற வரைக்கும் அவன் காத்திருந்த ஆண்டுகள் 12 ஆண்டுகள் வரைக்கும் அவன் காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். அந்த 12 ஆண்டுகளோட சேர்த்து காத்திருந்து அதுக்கு அப்புறமேட்டு 10 ஆண்டுகள் அவனுக்குள்ளார அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார இருந்து தன்னுடைய அரிகட்டுக்களை எல்லாவற்றையும் வணங்குகிறது போல அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு மொத்தம் 22 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய விதத்துல தேவன் யோசேப்பை வச்சிருந்தாரு. அவனை திடமனதாய் வைத்திருந்தவர் கர்த்தர். 33வது சங்கீதம் 18வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஏன்னா 2ஆம் மரணம் நமக்கு நேரிடாமல் இருக்கணும்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஷர்களே நாம காத்திருக்கிறது யாருக்காகவும் இல்லை, கர்த்தருக்காகவே காத்திருக்கிறோம். அதனால சங்கீதக்காரன் அதிலே 33வது சங்கீதத்துல 20வது வசனத்துல சொல்றதன்படி, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். ஆமென். அவரை தவிர வேற யாருமே கிடையாது. அவரை தவிர வேற எந்த ஒரு காரியமும் இந்த பூமியில நமக்கு கிடையவே கிடையாது. புலம்பல் 3:25, 26 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமென்.
அப்போ நாம கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாவற்றையுமே இந்த நாளிலே ஆவியானவர் தெளிவா பேசினவராயிருக்கிறார். அப்ப அந்த நம்பிக்கையோடு காத்திருப்பது மாத்திரம்தான் நல்லது. அப்பதான் கர்த்தரும் நல்லவரா நம்மளுடைய ஆத்மாவிற்கு மாறுகிறவரா இருப்பார். யாக்கோபு 5:7 வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். அப்போ நாமளும் இந்த பயிரிட்டது என்னது விளைய செய்கிறவர் கர்த்தர். நாம நட்டிருக்கக்கூடிய அந்த விசுவாச செடிக்கு விளைய செய்கிறவர் கர்த்தர். நீங்க நீர் பாய்ச்சலாம், நட்டுருக்கலாம், போஷிக்கலாம், பாதுகாக்கலாம், என்ன செஞ்சாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். அதனால நாம நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. கடைசியா 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். நாம இதுக்காக தான் காத்திருக்கிறோம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நாம் காண வேண்டும் என்பதற்காக அவர் நீதியிலே வாசம் பண்ணுகிற வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கிறோம். அதனால நம்மளுடைய காத்திருப்பு வசனத்தின்படி அமைவதாக, அவர் நீடிய பொறுமையோடு அமைவதாக, கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவர்களாய் நாம் இருக்க ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நாம் அனைவருமாய் சேர்ந்து தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற வசனத்தின்படியே நாங்கள் நெடுங்காலமாய் காத்திருந்தாலும் எங்களுடைய இருதயம் இளைப்படைந்து போகாதபடிக்கும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களாய் தேவனுடைய உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்க உம்முடைய சமூகத்திற்குள்ளார எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இது ஏற்ற வேளையில எங்களுக்கு தர வேண்டிய மன்னாவை தருவீர் என்று நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. சத்திய வசனம் முற்றிலும் எங்களுடைய வாயை விட்டு நீங்காதபடிக்கு உம்முடைய நியாய தீர்ப்புக்கென்று காத்திருக்கிறவர்களா எங்களை மாற்றக்கூடிய விதத்துல தேவரீர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கற்பனையின்படி காத்திருக்கவும் வசனத்தின்படி காத்திருக்கவும், இதோ தேவனுடைய சமூகத்திற்குள்ள ரட்சிப்பிற்குன்னு காத்திருக்கக்கூடிய விதத்துல ஆத்துமாக்கள் செழிப்புள்ளதாய் இருக்க தேவரீர் நீரே ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இந்த நாளிலே எங்களுக்கு புது பலனை தந்தமைக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.